நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. மூணாவது இடத்துக்கு வரும்போது அது தெரியும்ல, சனி இங்க வரும்போது 2.5 வருஷம், இந்த சனி மறுபடியும் இங்க வரும்போது இது ஒரு 2.5 வருஷம், அப்புறம் சனி இங்க வரும்போது பாதச்சனி இது ஒரு 2.5 வருஷம். அதாவது 2.5 + 2.5 + 2.5 மொத்தம் எத்தனை வருஷங்க? 5 × 7 7.5 வருஷம் இருக்கிறதுனாலதான் அது பேர் 7.5 சனி அப்படின்னு வச்சாங்க. ஓகேவா? யாராவது கொஞ்சம் பேசுங்க, நான் கொஞ்சம் டீ குடிச்சுக்கிறேன். ஓகே சார். கேளுங்க கேளுங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப அது இணைவு தானே? இணைவுதான். அதாவது அந்த டிகிரி இருந்த டிகிரி கழிங்கயா, 2க்கும் கழிச்சீங்கன்னா டிஃபரெண்ட் வந்து 5 டிகிரிக்கு மேல இருக்கணும். 5 டிகிரிக்குள்ள இருந்தா அது இணைவு. இணையும் போது யோகத்தையும் தரும். இணைகிறது சிலருக்கு யோகமா அமையும், சிலருக்கு தோஷமா வரும். அப்ப இணையக்கூடிய கிரகங்கள் யாரு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் அது விலகிறது சிலருக்கு யோகமா இருக்கும். புரியுதா? இப்ப சார் வானத்தை இந்த உலகத்துல உள்ள வானத்தை ஏரியா போட்டிருக்காங்க சார். இந்த இந்த செவ்வாயும் ராகுவும் பக்கத்துல இருந்தாத்தான் 5 டிகிரி ரொம்ப நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி இது இந்த அச்சு அது அந்த அச்சுல இருந்தா அது இணைவில் அந்த ஏரியாவுல இருக்கு. ஏரியாவுல இருக்கிறது இணைவு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த ஏரியாக்குள்ள பக்கத்துல இருந்தாத்தேன் இந்த செவ்வாயை ராகு கம்மிருச்சு. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியும். இங்கே இருப்பது செவ்வாய் கிரகணம். செவ்வாயை கிரகணம் பண்ணிருச்சு. செவ்வாயினுடைய ஒளியை ராகு உள்வாங்கிருச்சு. அதத்தான் கிராமத்துல பாம்பு வாழைக்குள்ள போயிருச்சு அப்படிங்க முழுங்கிருச்சுங்க. இப்ப உண்மையில முழுங்கிருச்சு. ராகுவை செவ்வாய் முழுங்கி விட்டது. இல்ல, செவ்வாய் வந்து 2 டிகிரி தான் இருக்கு, ராகு வந்து 29 டிகிரி இருக்குன்னா இணைவு இல்லை. வானத்துல ஏரியா போட்டிருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ள அது அந்த மூலையில இருக்கு, இது இந்த மூலையில இருக்குன்னு அர்த்தம். யாரு கேட்டது? யாரு? நீங்க தானா? குரலை மாத்தி மாத்தி பேசுறீங்க இருக்கு. ஒருவேளை எனக்கு டீ குடிக்கிறதுனால காது அடைச்சிருச்சான்னு தெரியல. வேற யாராவது பேசுங்க ஐயா. இந்த ஜாதகத்திலே குரு வந்து 1 டிகிரி, அப்புறம் சுக்கிரன் புதன் வந்து 1 டிகிரி. அப்போ வந்து குரு கரெக்ட். குரு வந்து 1 டிகிரி, மீதி டிகிரி எல்லாம் குரு இங்க இருக்காரு. அப்ப அதையும் பார்த்து எக்ஸாக்ட் எடுத்தோம்னா இந்த பாருங்க, இது மூணையுமே பாருங்க, இது மூணுமே இணைவுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். குரு 24 சார், புதன் வந்து 24 டிகிரி சார், 24. குரு 1 டிகிரி. அப்ப சுக்கிரன் எத்தனை டிகிரி? சுக்கிரன் 22 டிகிரி. அப்ப இங்க இணைந்திருப்பது புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கு. குரு இணையல, குரு வெறும் 1 டிகிரி. அப்ப இங்க இது 2 தான் எடுத்துக்கணும். இவரே இது 2 இணைஞ்சு குருவும் புதனும் 5ல இருந்தா, இந்த குரு உச்சமா இருந்தா இந்த ஜாதகர் உலக கிடையாது. மேக்ஸ்ல பெரியாரு எத்தனையோ 3 நூல்ல பாட்டே இருக்கு. 5ஆம் இடத்துல குருவும் புதனும் இருந்தால் அவன் கணித சாஸ்திரத்தில் உலகம் போட்டு வேந்தனாவான். அதே அமைப்புத்தை சீனிவாச ராமானுஜனுடைய ஜாதகத்துல இருக்கு. நான் உடனே ஆய்வு பண்ணிருக்கேன். நான் பெரிய ஆளுநர் ஆய்வு பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டா எங்கேயோ படிச்ச மாடான்னு எடுத்து பாக்குறேன், அப்படி இருக்கு. இங்க வந்து இது 2 தான் ஒர்க் ஆகுது சார். இங்க குருவும் புதனும் ஒர்க் ஆகல. ஏன்னா டிகிரி வயசுல இணையிலை.
சார் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா குருச்சந்திர யோகம்னு நீ சொல்லிடாதீங்க. குருவும் சந்திரனும் அது குறிப்பிட்ட பாகைக்குள்ள இணைஞ்சிருந்தாத்தான் அது குருச்சந்திர யோகம். இதெல்லாம் நீங்க 45,000 ரூபாய் கட்டி அடிப்படைக்கு படிக்கிற அடிப்படைக்கு படிக்க 45,000 ரூபாய் வாங்குறாங்க. சொல்லித்தரவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த டிகிரி பாக்குறதுலாம் குருவும் சந்திரன் சேர்ந்திருக்குப்பா, உனக்கு குருச்சந்திரப்பா பயங்கரமா இருப்பப்பா அப்படின்னு குருதிசை முடிய போகும். அருவாவோட சோசியல் தேடிதான் எங்கடா குருச்சந்திர யோகம் நல்லா இருக்கும்னா எனக்கு 16 வருஷம் குருதிசையே முடிய போகுது. காரணம் டிகிரியை பார்க்கும்போது விளைகிருச்சுன்னா யோகத்தை தராது. சார் நான் ஒரு யூடியூப்ல வீடியோவை தெளிவா பேசி போட்டுருக்கேன் சார். இணைவெல்லாம் இணைவல்ல, யோகம் எல்லாம் யோகம் தராது, தோஷம் எல்லாம் தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். அதுல தெளிவா விரிவா பேசிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். வேற ஏதாவது சொல்லுங்க. இவர் உண்மையிலே அரசு பணி செய்யறாரா? தந்தையார் உயிரோட இருக்காரா? ஏன்னா சனியும் சூரியனும் நேருக்கு எதிராக பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் என்ன தொழில் செய்யறாரு? 2014 அப்பா இறந்துட்டாங்க. அரசு பணி கிடையாது. இவர் ஒரு MBA படித்த மாணவன். MBAன்றது மேத்ஸ். 10 புதன் சேர்ந்தால் கணித வித்தையால் ஜீவனம் செய்வான். கணித வித்தையால் இன்ஜினியரிங், பிகாம், ஏசி, அக்கௌண்டன்ட், ஆடிட்டு, கேலி படிக்கிறது, இந்த மாதிரி கணக்கு சம்பந்தமாவே வேலை பார்ப்பேன். 100க்கு 100 நான் பார்த்திருக்கேன். அந்த இவர் ஒரு MBA ஸ்டூடெண்ட் சென்னையில இருக்காரு. அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்பா இறந்துட்டாரு. ஐயா இந்த மேத்தமெட்டிக்ஸ் போட்டு இந்த வருஷத்தை அப்படியே சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவர் கொஞ்சம் பொறுமையா பார்ப்பாரு. ஏன்னா காசை கவனிக்க முடியாதுன்றதுக்காக அவர் பண்ணல. அதுக்கப்புறம் பண்ணி அவர் அந்த குரூப்ல போட்டு விடுவார். இப்ப நானே போட்டுருவேன், அதுக்கு டைம் இல்லை. வேற என்ன இருக்கா கேளுங்க ஐயா. ரெண்டுக்கும் ஒரே சொல்லுதான். இணைவுனாலும் சேர்க்கைனாலும் ஒண்ணுதான். இல்லாட்டி இப்படி சொல்லுவேன், கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன் இனிமேல் கன்ஜெக்ஷன் சொல்லி ரெண்டு இணைஞ்சிருக்கு. தமிழ்ல ஒரு சொல் பல பொருள் குறித்தனவே. தொல்காப்பியர் சொல்றாரு, ஒரு சொல்லு பல பொருள் குறித்தனவே. என்னடா உட்காந்துருக்க? சும்மா உட்காந்துருக்கேன். என்னடா போற? சும்மா போறேன். என்னடா சாப்பிட்டு இருக்க? சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா தூங்குற? சும்மா தூங்குறேன். இந்த சும்மான்ற சொல்லுக்கு 18 பொருள் இருக்குன்றா. நம்ம அந்த சும்மான்ற சொல்ல சும்மா சும்மா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த சும்மா சும்மான்றதுக்கு 18 பொருள். ஓகே, இப்ப சனியை வைத்து மட்டும் நாம் பார்ப்போம். சார், இவருக்கு இளைய சகோதரம் இல்ல தங்கச்சி யாரும் இருக்காங்களா? இல்லையா? அவங்களுக்கு தங்கச்சி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரே பையனா சார்? ஒரே பையன் நினைக்கிறேன். அக்கா இருக்காங்க நினைக்கிறேன். சரிங்க. வேற என்ன கேள்வி இருக்கு? தம்பி யாரும் இல்ல? தம்பி யாரும் இல்ல. சரிங்க. நான் கேளுங்க சூர்யா, சொல்லுங்க. இருங்க நான் பாத்துக்கிறேன். இருங்க மேசத்துல ஒரு கிரகம் இருக்கு. ஆமா. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். எல்லாம் எழுதிங்க. பார்க்கக்கூடிய கிரகங்கள் இரண்டும் நட்பு கிரகமாக இருந்தால் அது நன்மையை கொடுக்கும். பார்க்கக்கூடிய கிரகங்கள் இரண்டும் பகைப்பட்ட கிரகமாக இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்களில் தீமையை கொடுக்கும். அப்ப சனி திசை நடக்குது, சூரிய புத்தியில் நன்மையை தராது. 6ஆம் இடம் என்பதால் வழக்கு, வம்பு, கடன், நோய், இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஏற்படும். அதன் மூலமாக 12ஆம் இடம் என்பது செலவு ஏற்படும். புரியுதா? அந்த பாவகத்தை பார்த்துக்கிறோம். இந்த நேரம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு,
இங்க 12ஆம் இடம் செலவு. அப்ப நோய், கடன், வழக்கு, வம்பு இதெல்லாம் சனி திசையில சூரிய புத்தியில நடக்கும். இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சூர்யா. ஆமா. உ- ஆ, பார்த்தாலும் யோகம், இணைந்தாலும் யோகம், சார பரிவர்த்தனை பெற்றாலும் யோகம். சூரியன் சந்திரன். ஆமா, சூரியன் சந்திரன் 7ல இருந்தால் வம்ச நாசம். 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன். இன்னொரு தெரியுமா, சூரியன் சந்திரன் இணைந்து அவனுக்கு வீடு கொடுத்தவன் கெட்டு போயிட்டா சூரிய சந்திர இது வேலை பார்க்காது. மிக சிறந்த யோகம். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா குருச்சந்திர யோகம். சூரியனும் குருவும் சேர்ந்து இருந்தா சிவராஜ யோகம். வீடு கொடுத்தவன் நீசமாயிட்டானா சிவராஜ யோகம் ஒர்க் ஆகாது. ரெண்டுமே நல்லா இருக்கணும். பாக்குறாங்க, 2 பேரும் பாக்குறாங்க அப்படின்னா 2 கிரகத்துக்கு வீடு கொடுத்தோன்னு கெட்டு போக கூடாது. பார்வையும் சேர்க்கைதான். கன்ஜெக்ஷன், இணைவு, தொடர்பு, கம்யூனிகேஷன், தொடர்புல வந்தது இல்ல. பார்வையும் தொடர்பு, சேர்றது தொடர்பு, சார பரிவர்த்தனை ஆவது தொடர்பு. இன்னைக்கு கிளாஸ்ல நான் தெரிந்து கொண்டது, உங்களுடைய எல்லாத்தினுடைய கவனமும் நவாம்சத்தை செல்லவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்து சாரத்தை சில பேர் பார்த்தீங்க, பல பேர் பார்க்கல. சாரத்தை பார்க்காம இருக்க கூடாது. ஒரு உலக அளவுல புகழ் வாய்ந்த வாயிலேயே பேசக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்னு சொல்லி பீலா விடக்கூடிய ஒரு ஜோசியர் சொல்றேன். சாரத்தை பார்த்தவே சோரம் போயிடுவான். ஒன்னான மாதிரி இருக்கு போய். சாரம் தாங்க வேறு. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், சாரமே பார்க்க கூடாது அப்படின்னா நம் ஜோதிட முனிவர்கள் ரிஷிகள் சாரத்தை ஏன் படைத்தார்கள்? சாரமே இல்லாட்டி நீங்க எப்படி ஜென்ம நட்சத்திரம் தெரியும்? உனக்கு ஜென்ம ராசி எப்படி தெரியும்? ஜென்ம ராசிய நீ சாரத்தை தானே சார் பாக்குறீங்க. எந்த நட்சத்திரத்தின் மீது பிறந்த போது கோச்சாரத்தில் சந்திரன் செல்கிறதோ அதுதான சாரம். அப்ப சாரமே பார்க்காதங்கிற உலகத்துல முட்டா பையன். பாத்துக்குங்க, சாரத்தை கட்டாயம் பார்க்கணும். 6ஆம் அதிபதி மறுபடியும் எழுதிக்கங்க. 6, 8, 12 கூடிய சாரம் வாங்கினவன் அவனுடைய திசை நல்லா இருக்காது. 6க்குரியவனுடைய சாரத்தை வாங்கி ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த திசை நல்லா இருக்காது. 8க்குரியவனுடைய உதாரணத்துக்கு 8க்குரிய யாரு? சூரியன். சூரிய சாரத்தை வாங்கி யாரு செயல்படுறா? இவருக்கு சூரியனுடைய சாரத்தை வாங்கினது யாரு? ராகு. அப்ப இவருக்கு ராகு திசை நடந்துருச்சு. சூரிய சாரம். அப்ப ராகு திசை நல்லா நடந்திருக்குமா? ராகு திசை நல்லா நடந்திருக்குமா? இல்ல. ராகு சூரியன் சாரத்தை வாங்கியிருக்கான். செவ்வாய் திசை முடிஞ்சது ராகு திசை. அந்த ராகு திசை நல்லா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. புரியுதா? அப்ப சாரநாதன் ஒரு பாக்கியாதிபதியினுடைய சாரத்தை வாங்கி அந்த பாக்கியாதிபதி ஸ்தான வலுவோடு நல்ல கம்பீரமா இருந்தாங்கன்னா அந்த திசா சூப்பரான திசையா இருக்கும். யாரு யாரு நல்லவன்? லக்னாதிபதி, தனாதிபதி, சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, 9க்குரிய பாக்கியாதிபதி, 10க்குரிய கர்மாதிபதி, 11க்குரிய லாபாதிபதி. இவங்க பூரா நல்லவங்க. மற்ற முறை கெட்டவன். புரியுதா? என்னடா டயர்டா இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலா 8 மணிக்கு ஆரம்பிச்சனும். 8 மணிக்கு ஆரம்பிச்சேன். 10 மணிக்கு நடந்திருக்கேன். அதனால ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு எனக்கு. அதனால இந்த கோச்சார பலத்தை நாளைக்கு ஈவினிங் வந்தோடனே ஃபர்ஸ்ட் கோச்சார பலத்தை போட்டுருவோம். அது போக இரவு உங்களுக்கு வேற ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பிறந்த தேதி தய இடத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை நாளைக்கு காலையில நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்மளால ஒரு 5 பாயிண்ட் சொல்லணும். தப்பானா இப்ப என்ன தூக்கு தண்டனை போட போறாங்க? உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்களா? எதுவும் கிடையாது. ட்ரை பண்ணுங்க. பல தடவை தோத்தாதான் ஒரு தடவை ஜெயிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த வகுப்பை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். 2 hours ஆச்சு.
ரொம்ப ஐயா அருமையா ஒரு ரிக்வஸ்ட் ஐயா, நீங்க அந்த மரணத்துக்கு அன்னைக்கு லாஸ்டா போடுற நீங்களே கொஞ்சம் போடுங்க ஐயா. சரி, இன்னைக்கு இப்ப டயர்டாயிருச்சு சார், ரொம்ப ஐயா டயர்டாயிருச்சு. இன்னைக்கு இல்லைங்க ஐயா, இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு கூட போடுங்க ஐயா. நாளைக்கு போடுறேன், நாளைக்கு போடுறேன், போடுங்க நாளைக்கு ஐயா. காலையில வந்தோன்னு போடுறேன். கேளுங்க கேளுங்க. ம், எங்க இருக்கு? இங்கேனா எங்க சார் இருக்கு? பக்கத்துல. சொல்லுங்க, மேசத்துல என்ன இருக்கு? மேசத்துல குரு 28 டிகிரி. ஆ, ஆ, சரி. இது இணைவினை எடுத்துக்கொள்ளலாம். இது இணைவாக எடுத்துக்கொள்ளலாம். இது யோகமாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டா 29 டிகிரி இங்கதான் இருக்கு. 21 டிகிரி தான் இருக்கு சார். 29 டிகிரி இங்க இருக்கு. அப்ப இதோடைய குரு வந்து 2 டிகிரி தான் இங்க இருக்கு. அப்ப இது 2 இணைவுதான். இது யோகமாக மாறும். ஆமா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது இன்னைக்கு புதுசா வந்தவங்க ஒரு நன்றி உரை சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சுக்குவோம். எத்தனை பேர் சூர்யா இருக்காங்க? சரி, யாராவது புதுசா வந்தவங்க யாராவது சொல்றீங்களா? சார், இந்த கிளாஸ் உங்களுக்கு ஆக்சுவலா நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன். ஒரு சிலர் எங்களுக்கு கொஞ்சம் நடத்துங்கன்னு சொன்னதுனால உங்களுக்காக 2000 ரூபாய், இந்த இன்னைக்கு பாருங்க நல்லா ஒர்க் ஆகுது பாத்தீங்களா? எல்லாம் காசு கட்டினாதான் ஒர்க் ஆகுது. ஜூம் மீட்டிங் இதுக்கு 2000 ரூபாய் பணம் கட்டி நம்ம பண்ற உங்களுக்காக தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் நடத்த போறேன். டெய்லி என்ன வேலை இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு நடத்தின விஷயத்த நாளைக்கு நான் சொல்ல போறது இல்ல. ஏன்னா நாளைக்கு ஜாதகம் என்ன போட போறேன்றது எனக்கு தெரியாது. அதுல உள்ள விதிகளை தான் சொல்ல போறேன். அப்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. 12 பாவகத்தையும் நம்ம சொல்ல நீங்க எழுதுனீங்கல்ல, அதை வச்சு அப்படியே பார்த்தாலே நீங்க ஒரு 20 பாயிண்ட் சொல்லலாமே. ரைட், நன்றி உடைய ஏதாவது சொல்லுங்க, முடிச்சுக்கிடுவோம். சரி, இந்த வகுப்பு இனிது நடந்து முடிந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை இரவு 8 மணி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க.